வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணது நாம் சிந்திக்கிருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா தமிழக பாஜகல என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. எல்லாருமே அவரவர் செயல்பாட்டுக்கு தன்னிச்சையாக செயல்படுவதை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அண்ணாமலை லண்டன்ல இருக்காரு. தமிழிசை தலைமையை சொல்லியிருக்காங்க. அதனால கட்சி நிகழ்ச்சிகள் எதுவும் பெரிதாக நடத்த போவதில்லை அடுத்த 3 மாதத்திற்கு அண்ணாமலை வர வரைக்கும் அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க. ராஜா தலைமையில ஒரு 5 பேர் ஒரு குழு கமிட்டி அமைக்கப்பட்டிருந்தது. இப்ப ராஜா ஊர்ல டெல்லியில இருக்காரு. ஆனால் இதற்கு மத்தியில நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ரகசிய மீட்டிங் நடத்துறாங்க. கட்சி நிர்வாகிகளை அழைக்கிறாங்க. அது யார் அழைக்கிறாங்கன்னா, அண்ணாமலையால் ஓரங்கட்டப்பட்ட முன்னாள் பாஜக மாநில பொதுச் செயலாளர் அவர் தான் கேடி ராகவன் கட்சி நிர்வாகிகள் அழைச்சு, நிர்மலா சீதாராமன் உங்கள் தனிப்பட்ட முறையில சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் அழைத்து ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாங்க காலையிலேயே. அப்போ தமிழக பாஜகல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பேசப்பட்டு இருக்கு அப்படின்றது ஒரு குழப்பமா இருக்கு. நீங்க எப்படி இந்த சூழலை பார்க்கிறீங்க? ஹெச்ராஜ் எங்க இருக்காருங்க? டெல்லியில இருக்கிறதா செய்திகள் பார்க்கிறோம். நான் கூட எங்கேயோ அவரு பதவி நியமிக்கப்பட்டது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் எந்த விதமான இப்ப டெல்லியில தான் மெம்பர்ஷிப் சேர்க்கிறாரா? தமிழ்நாட்டுக்கு டெல்லியில போய் மெம்பர்ஷிப் சேர்க்கிறாரு போல தெரியுது. அப்ப ஹெச்ராஜா பாவம் அவர் அமைச்சதோட சரி, அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ரோலும் கிடையாது, இன்னமும் கிடையாது. இவர்கள் எல்லாம் சேர்ந்து, அதாவது அண்ணாமலை மோடியிடமும் அமித்ஷாவிடமும் ஸ்ட்ராங்கா இருக்காருங்க. அண்ணாமலை யாரும் இவங்கெல்லாம் யாரும் அசைக்கவே முடியாது. அண்ணாமலை அமெரிக்காவில இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, அண்ணாமலை கண்ட்ரோல்ல தான் கட்சி இருக்கு. அண்ணாமலையை வைத்துத்தான் அவர்கள் தமிழக அரசியல் காயை நகர்த்துகிறார்கள். அண்ணாமலையை வைத்துத்தான் அதிமுகவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடுகிறார்கள். அண்ணாமலையை வைத்துத்தான் தமிழகத்தில் பிஜேபியை 2ஆம் இடத்திற்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடுகிறார்கள். எனவே இது பாவம் கேடி ராகவன் கூப்பிட்டு நிர்மலா சீதாராமனை பலிகடா ஆக்கிற போறாங்களோ என்னமோ எனக்கு பயமா இருக்கு. பாவம் நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி பேசி உள்குத்தெல்லாம் பண்ணி என்ன பண்ணாலும் அண்ணாமலையை அசைக்க முடியாது. என்ன, அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்கா மோடிகிட்டையும் அமித்ஷா கிட்டையும் கண்டிப்பாக உங்களை தோற்கடித்தாவது நான் முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்ற சொல்லி பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட வாங்க முடியாவிட்டாலும் சரி, நான் 2026 நான் முதலமைச்சர் ஆவேன் என்று நம்பிக்கையை கொடுத்து அப்படி அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு மோடியும் அமித்ஷாவும் ரொம்ப தீவிரமாக அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். எனவே அண்ணாமலையை ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இவர்கள் கூடினாலும் சரி, கூடி கலைந்தாலும் சரி, இதெல்லாம் வருத்தமில்லா வாலிபர் சங்கம் கூட்ட மாதிரி கூட்டி கலைந்த மாதிரிதான் போகுமே ஒழிய இதுல ஒன்றும் நடக்க போறது கிடையாது. எனவே இப்போதைக்கு ஒரு 3 months அவரு ரெஸ்ட் எடுக்கணும்னு போயிருக்காரு. அந்த ரெஸ்ட் எடுக்க போறாரா, இல்ல திருச்சி சூர்யா சொன்னது மாதிரி ஒரு 10,000 கோடியை போய் சேமிக்க போயிருக்காரா, இல்ல யாராவது சொல்லி நீங்க போய் லீடர்ஷிப்னா என்ன, தலைமை பண்புனா என்னன்னு போய் கத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்களா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இது எதுக்கு போயிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் கண்ட்ரோல், ஒட்டுமொத்த கட்சியினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு. அவரை ஆட்டவோ அசைக்கவோ அவரை நகர்த்தவோ இங்க இருக்கக்கூடிய எந்த பிஜேபியாலும் முடியாது. அவரா பார்த்து பிஜேபியை ஒழிக்காத வரை வேற யாராலும் ஒழிக்க முடியாது. அவர் கண்டிப்பாக அண்ணாமலை அதை ஒழிப்பார். அதுக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் எல்லாருமே சேர்ந்து. இப்ப நிர்மலா சீதாராமன் அதுக்கு ஒத்துழைறாங்க. பாவம், ஜாக்கிரதையா இருங்க, நீங்களும் போய் மாட்டிக்கிட்டு உங்க பதவி இழந்துடாதீங்க அண்ணாமலை எதிர்த்து. அதான் நான் நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடிய அட்வைஸ். ஏன்னா தேவையில்லாம போனீங்க, வானதி சீனிவாசன் பேச்சை கேட்டீங்க, அங்க போய் கோயம்புத்தூர்ல அவமானப்பட்டீங்க, இந்தியா முழுக்க அவமானப்பட்டு வந்தீங்க. இன்னும் இன்னொரு மீட்டிங் போட்டு அண்ணாமலை எதிர்க்கிறேன்னு சொல்லி மீட்டிங் போட்டு அண்ணாமலை மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அந்த மிஸ்டர் அன்னபூர்ணா சீனிவாசன் விவகாரமே வேற மாதிரியா போயிடுச்சு, நாம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் அண்ணாமலையோட மன்னிப்புக்கு பிறகுதான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அதுல அவங்க இந்த கூட்டத்துல கூட வருத்தப்பட்டிருக்காங்க. அப்ப இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அண்ணாமலை மீறி ஏதாவது நடக்குதா? அப்ப லண்டன்ல இருந்தாலும் அண்ணாமலை உங்களை சொல்லி முடிச்சுட்டாரா இல்லையா, முடிச்சாரா இல்லையா? அப்ப யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? அப்ப அண்ணாமலை தெளிவா இருக்காரு. அண்ணாமலைக்கு தெரிய ரஜகத துரகாதிபதிகள் தெளிவா இருக்காங்க. நீங்க வாட்டில தனியா மீட்டிங் போட்டீங்கன்னா உங்களை வீடியோ எடுத்து நாளைக்கே வீடியோ வெளியே வந்துடும். அதனால நீங்க பி கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இது ஒரு தனி கூட்டமே இதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கு. எனவே அண்ணாமலை ஒன்றும் செய்ய முடியாது. அது நிர்மலா சீதாராமனா இருந்தா கூட, ஏதோ நிர்மலா சீதாராமன் பதவியில இருக்காங்க,
அந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டு பேசாம போயிடணும். இவங்களை பேச்ச கேட்டு உள்ள வந்து ஏதாவது ஒரு உலட்டுறேன்னு சொல்லி உலட்டுனா ரொம்ப சிக்கல்ல வந்து மாட்டிக்கிறோம். அதனாலதான் ஹெச் ராஜா தெளிவா ஆள விடுங்கப்பா, நான் போய் மெம்பர்ஷிப் வந்து டெல்லியில போய் சேர்க்கிறேன்னு அங்க போய் ஓடிட்டாரு அவரு. தமிழ்நாட்டுல அவர் மெம்பர்ஷிப் சேர்க்கல போல தெரியுது. எனவே வந்து எனவே இதெல்லாம் வந்து கூடி கலையிற கூட்டம். இந்த கூடி கலையிற கூட்டம் தமிழகத்துல எப்படியாவது 2ஆம் இடத்திற்கு வர வேண்டும் என்று, அதிமுகவை ஒழித்து 2ஆம் இடத்துக்கு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். இதுல யாரு போட்டியிட்டு வெற்றி பெற போகிறாள் என்பது வெள்ளித்திரையில பார்க்க வேண்டியது. இப்ப நீங்க சொன்னது போல அண்ணாமலை டிக்ளேர் பண்றாரு 2வது இடத்துக்கு தான் நாங்க நகர போறோம், திராவிட கட்சிகளை ஒழித்து அந்த இடத்துல பாஜக தான் இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய எண்ணமே அப்படின்றத வெளிப்படையாவே சொல்றாரு. இப்போ அண்ணாமலை இப்போ இது புதுசா இருக்கு இல்லையா, ஒரு 3 மாதம் இடைவெளி, அதை நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அது வரைக்கும் ஒரு கட்சியினுடைய பொறுப்புகள் அந்த அவருக்கான அந்த வெற்றிடம் அப்படின்றது அப்படியே இருக்கு. அது வரைக்கும் கட்சி நிகழ்ச்சியில பெருசாக எதுவும் நடக்கக்கூடாது, நிகழ்ச்சியில் பெருசா நடத்த வேணாம், அது வரைக்கும் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் மட்டுமே நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு ஒரு தலைமை சொல்லுது. அப்படின்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி. ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது இல்லையா, அப்படியே தெரியுது இல்லையா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அது எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்? அண்ணாமலைக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் இடையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், விஷயங்கள் இருக்கும். 10,000 கோடி இவரு சம்பாரிச்சாருன்னு சூர்யா குற்றச்சாட்டு சொல்றாரு. கூட இருந்தவர் குற்றச்சாட்டு சொல்றாரு. அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல அண்ணாமலை. அப்ப அப்ப அந்த 10,000 கோடியை ஷேர் பண்றதுக்கு அவங்க மோடி, அமித்ஷா, அண்ணாமலை 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி அனுப்பியிருக்கலாம்ல அண்ணாமலைய. என்னங்க அப்ப நீங்க அவங்கள போய் எப்படிங்க நீங்க குறை சொல்லுவீங்க? அது நம்மளுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சு அப்படின்னு? அந்த 10,000 கோடியை வந்து எங்க போய் சேவ் பண்றது, எப்படி பிரச்சனை இல்லாம யாராட்ட கொடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களே கூட அனுப்பியிருக்கலாம்ல. அப்ப அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம அவர் போவாரா? அப்ப இவங்க என்னதான் நடந்தாலும் கோயம்புத்தூர்ல போய் வானதி சீனிவாசன் தனி ஆவர்த்தனம் நடத்தணும்னு சொல்லி அந்த அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்களை அவமதிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி, ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி, அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட்ல உடைச்சு விட்டாரா இல்லையா? கேவலப்படுத்திட்டாரா இல்லையா? பிடிச்சாரா இல்லையா அவங்களா? அது நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், வானதி சீனிவாசனா இருக்கட்டும், யாரா இருந்தா என்ன, ஒரே ட்வீட்ல உங்களுக்கு ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டாரா இல்லையா அண்ணாமலை? அப்ப இது யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க பாப்போம். அப்ப யாரு அது? யாரு? வானதி சீனிவாசன், நிர்மலா சீதாராமனும் யார் அவமானப்படுத்துறாங்க? RSS சேர்ந்த அன்னபூர்ணா சீனிவாசன். RSS சேர்ந்த அன்னபூர்ணா சீனிவாசனை RSS இருந்து வந்த வானதி சீனிவாசன், RSS இருந்து வந்த திருச்சி நிர்மலா சீதாராமன் இருவரும் சேர்ந்து அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ RSS இருந்தா கூட பிஜேபி தான் பெருசு, பிஜேபியினுடைய மினிஸ்டர் தான் பெருசு என்று அவமானப்படுத்தினார்கள். ஆனால் யாராவது இருந்தாலும் RSS தாண்டி நீங்க எல்லாம் பெருசு கிடையாது என்று சொல்லி அண்ணாமலை லண்டன்ல இருந்து ஒரு ட்வீட் போட்டு உங்க 2 பேரும் சொல்லிய முடிச்சு விட்டாரு. முடிச்சாரா இல்லையா? அப்ப RSSக்கு உண்மையா இருக்கிறது அண்ணாமலையா, வானதி சீனிவாசனா, நிர்மலா சீதாராமனா, அன்னபூர்ணா சீனிவாசனா? யாரு? இதுல இருந்து நீங்க விளங்கிக்கணும். இதெல்லாம் வந்து இந்த அரசியல் தெரிந்தவர்கள். சரி, இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்திருக்கு. இந்த கூட்டம் வந்து அண்ணாமலைய ரீப்ளேஸ் பண்ணிருமா? இந்த கூட்டம் அதுக்கு தைரியம் இருக்கா, திறமை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அண்ணாமலை இருக்க வரை கண்டிப்பாக பிஜேபி 2ஆம் இடத்துக்கு வருகிறதோ 3ஆம் இடத்துக்கு வருகிறதோ திமுக ஆட்சியில இருக்கும். RN ரவி இருக்கும் வரை இல்ல. அடுத்த கட்சியில அடுத்த மோடியாக இருக்காரு அண்ணாமலை. இப்போ மோடிக்கு வந்து அவருக்கு பதவி காலம் முடிந்தாலுமே கூட வந்து அவர் தான் பிரதமர், அவர் தான் வந்து முக்கிய பொறுப்புகள் இருப்பார் அப்படின்ற மாதிரி இப்போ அண்ணாமலைக்கும் பதவி காலம் 3 வருடம் முடிந்து விட்டது. ஆனால் இருந்தாலுமே அவரும் திரும்பியும் தலைமை வகிப்பார் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அது சில பேர் இருந்திருக்காங்க முன்னாடி, எதுக்கு எடுத்துக்காட்டாக சில பேர் இருந்திருக்காங்க. இப்போ அண்ணாமலையும் அதே இடத்துக்கு நகர்றாருல. இல்ல, ஒருவேளை மோடிக்கு அடுத்து பிரதம மந்திரியா வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் அண்ணாமலைக்கு கூட இருக்கலாம். ஏன்னா அதுக்காகத்தான் வந்து நீங்க போய் ஆக்ஸ்போர்ட்ல போய் லீடர்ஷிப் குவாலிட்டியை படிச்சுட்டு வாங்க, இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை படிச்சுட்டு வாங்க. ஏன்னா நீங்க அடுத்து மோடி மாதிரி ஒரு 50 நாடுகளுக்கு செல்ல வேண்டும், 50 நாடுகளுக்கு போய் தலைவர்களை பார்த்து பேச வேண்டும். அப்போ போய் தமிழ்நாட்டில் போய் எடப்பாடி கிட்ட போய் வம்பிடுத்து மூக்கொடப்பட்டது மாதிரி போய் அற்றக்கூடாது, திமுக மூக்கொடப்பட்டது மாதிரி பற்றக்கூடாது. அதனால வந்து உங்களை நாங்கள் பிரதமராக்க போறோம்னு கூட சொல்லியிருக்கலாம். அது மாதிரி இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இல்லை, அது அடுத்த பிரதமராக கூட வருவதற்கான ஒரு தலைவரை உருவாக்குவதில் பிஜேபி, ஏன்னா பிஜேபியில வந்து குடும்ப ஆட்சி கிடையாது, யாருமே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அமித்ஷாவுடைய மகன் வந்து பிசிசிஐல வரமாட்டாரு, அடுத்து வந்து எடியூரப்பா மகன் வந்து ஆட்சிக்கு வரமாட்டாரு, அது அடுத்த முதலமைச்சராக நிக்க மாட்டாரு. இது மாதிரி எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அங்க வரமாட்டாங்க. ஆனா அண்ணாமலை வந்து ஒரு IPS படிச்சவர், ஒரு திறமைசாலி,
தமிழகத்துல வென்று காண்பித்தவர். 18% வாக்குகளை தனியாளாக நின்று தமிழகத்துல வந்து 18% வாக்குகளை பாமக இல்லாமல், ஓபிஎஸ் இல்லாம, டிடி தினகர் இல்லாம, ஜி கே வாசன் இல்லாம, ஏசி சண்முகம் இல்லாம, பாரிவேந்தர் இல்லாம, எல்லாமே இல்லாம தனியாளாக 18% வாக்கு வாங்கிய ஒரே தலைவர் வந்து அண்ணாமலை தான் என்பதை மோடியும் அமித்ஷாவும் நினைவு கூர்ந்து, இவரால் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்று ஒருவேளை எண்ணி அடுத்த பிரதமராக இவரை நியமிக்கலாம் என்ற அளவில் தான் அவரை ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சுவாங்க என்று சொல்லி இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஆக்ஸ்போர்ட்ல படித்தவர் இனிமேல் ஒரு பிரதமராக தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு கிடைக்கவிருக்கிறார் என்பது தமிழகத்திற்கு பெருமை தானே. அது கூட நடக்கலாம். வாழ்த்துகள். அப்படி நடந்தா வாழ்த்த வேண்டியதானே. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.